வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். 200 கிராம் பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி பெரிய சைஸ் 4 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சிறிதளவு, காஷ்மீரி சில்லி பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா மல்லித்தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி சிறிதளவு, பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் 4 ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் 1 ஸ்பூன். வாங்க அடுத்து கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்ய மசாலாலாம் வதக்கி அரைச்சிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். அதில் பட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி பட்டர் கரிகிறோம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. 2 பட்டை, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. தீயை மிதமாகவே வச்சுக்கோங்க. சோம்பு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஓரளவு வதங்கவும் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் வதங்கக்கூடாது. வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு கொஞ்சம் தக்காளி அதிகமாக இருக்கணும். 2 பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு 4 தக்காளி போட்டுக்கோங்க, நல்ல பெரிய தக்காளியா. இந்த கிரேவிக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கட்டும். நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ எடுத்து பார்ப்போம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஆற வச்சுருவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. இப்போ மசாலா அரைச்சாச்சு. அடுத்து பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு அடுத்து பன்னீரை வறுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் பட்டர் விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, கரிகிராம பார்த்துக்கோங்க. அடுத்து ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். உடஞ்சிராம பார்த்துக்கோங்க. இப்போ திரும்ப ஒரு 5 நிமிஷம் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பன்னீரை வந்து வறுத்து போடுங்க, நல்லா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வடைச்சட்டிலேயும் அடுத்து கிரேவிக்கு தாளிச்சுக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் பட்டர் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு பட்டரே அதிகமாக பிடிக்கலைன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து பட்டை 2, கிராம்பு 2 போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா கிளறி கொடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பொடி 2 ஸ்பூன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பொடி இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி கொடுங்க. கிரேவி வந்து கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும், ஆனால் தண்ணி அளவாக சேர்த்துக்கிறேங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோன்னு 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் எனக்கு காரம் கம்மியாக இருக்குது, அதனால் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பு நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை போட்டுக்கலாம். நல்லா இப்போ உடஞ்சிராம கிளறி கொடுங்க. உடையாது, நம்ம வறுத்து வச்சதுனால. அந்த பன்னீரில் வந்து மசாலாம் சேர்ற மாதிரி கிளறி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ அடுத்து ஃபைனலாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. அடுத்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அது சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல டேஸ்ட் வருங்க. நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும்.
இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து சப்பாத்தி, பூரி, புரோட்டா, நான் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.